அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். அன்பர்களே, 13ஆம் தேதி பௌர்ணமியுடன் திருவாதிரையுடன் இருக்கிறது. 13ஆம் தேதி முழுமையாக பௌர்ணமி. ஆருத்ரா தரிசனம்னு சொல்லிட்டு எல்லா கேலண்டர்லேயும் அன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. ஆனால் 13ஆம் தேதி கோயிலில் ஆருத்ரா வந்து 12ஆம் தேதியே ஒரு சில கோயில்களில் வைக்கிறாங்க. ஒரு சில கோயில்களில் 13ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்குள்ளே திருவாதிரை நிறைவு பெறுவதால் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ட்டு முதல் நாளே பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆருத்ரா தரிசனம் என்பது 13ஆம் தேதி பௌர்ணமியுடன் சேர்ந்து சிவபெருமானை தரிசிப்பது தான் சிறப்பு. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா 12ஆம் தேதி பௌர்ணமி கிடையாது, 13ஆம் தேதி தான் பௌர்ணமி. அருமையான விஷயம். காலையில் வந்து ராமேஸ்வரத்தில் மண் சிவ பூஜை செய்ய இருக்கிறோம் 13ஆம் தேதி. அதே போல் உத்தரகோசமங்கையில் நம்ம போய் சிவபெருமானை தரிசிக்க இருக்கிறோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த சிவன் கோயில் இருந்தாலும் போய் ஆருத்ரா, அந்த ஆடிய பாதனை அம்பல வாணனை நின்னாண்ட கருணையை இந்த ஏழை அறியணும் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு வாங்க. உண்மையிலேயே அது ஆடிய பாதம். அந்த ஆடிய பாதம் வந்து இந்த உலகமே இன்று சுரண்டு கொண்டிருப்பதற்கு முக்கியமான விஷயம். பல பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் கூட கேட்டிருக்கிறீங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா. நிறைய பேர் நேரில் கேட்குறது, போய் அன்னைக்கு போய் சாமி கும்பிட்டா மட்டும் சிவபெருமான் அள்ளி வழங்கிடுவாரா அப்படின்னு கமெண்ட் பண்ண ஒரு சில அன்பர்கள்லாம் இருக்கீங்க. அந்த உலகறியா முட்டாள்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், அமுதத்தை சாப்பிட்டு பார்த்தால்தான் அது அமுதம் என்று தெரியும், விஷத்தை சாப்பிட்டு பார்த்தால்தான் அது விஷம் என்று தெரியும். விஷத்தை சாப்பிடாமல் விஷம் சாப்பிட்டா எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஒரு முறை விஷத்தை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த விஷம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதே போல் தான் அமுதமும், அதே போல் தான் கடவுளும். கடவுளை உணர்பவனுக்கு ஒரு கடவுள், உணராதவனுக்கு அது கல்லான உருவமும் கனிவான உள்ளமும் உருவான சதுர்வேதனை அப்படிங்கிறது தான் இறைவன். என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் என்னுடனே இருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கடவுளை நான் கண்மூடித்தனமாக நம்புவதில்லை. காரணம், அவன் என்னுடன் அறிவியலாக, உடலாக, மனமாக, பொருளாக என்னுடன் இருக்கிறான் என்பதை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா போய் உங்கள் வேலையை போய் பாருங்கள். உங்களை யாரும் வந்து சாமி கும்பிடுங்கன்னு யாரையும் கையை பிடிச்சே இழுக்கலை. யாராவது கையை பிடிச்சி இழுத்தா அவங்ககிட்ட சொல்லுங்கள். பலவந்தமாக யாராவது உங்களை கோயிலுக்குள் கையை பிடித்து இழுத்தால் அவர்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் கடவுள் இல்லைன்னு. யாருமே கூப்பிடல, அப்புறம் ஏன் இலை ஓட்டன்னு சொல்லிட்டு அலையிறீங்க? பந்திக்கு யாராவது கூப்பிட்டா தானே இலை ஓட்டன்லாம் சொல்லணும். பந்திக்கு தான் உங்களை யாருமே கூப்பிடல, அப்புறம் ஏன் இலை ஓட்டன்றீங்க? நம்மளை வந்து கோயிலுக்கு வாங்கன்னு யாராவது உங்களை கையை பிடிச்சி இழுத்தா அப்போ வந்து ஐயா கடவுள் இல்லைங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். எங்களெல்லாம் சிவபெருமானே கையை பிடிச்சிருக்கிறார் வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக போய் சாமி விட்டுட்ருக்கோம். கடவுளை வணங்கியவன் வீழ்ந்ததாக வரலாறே கிடையாது. கடவுளை மறுத்தவன் வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது. அதனால் வரலாறை சரியாக படியுங்கள். வாங்க, திதியோக கரணம், 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். போகி பண்டிகை ஆருத்ரா தரிசனத்துடன் கூடி 13/1/2025 மார்கழி மாதம் குரோதி வருடம் 29ஆம் நாள் அதிகாலை 5:20 வரைக்கும் சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. காலை 11:23 வரைக்கும் திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். காலை 7:20 வரைக்கும் ஐந்திரம் நாமயோகம் இருக்கிறது. ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாமயோகம் இருக்கிறது. மகேந்திரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை, யோகாதிபதி ராகு, அவயோக நட்சத்திரம் பூராடம், அவயோகி சுக்கிரன். அதன் பின்பு வைத்திருதி நாமயோகம். வைத்திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம், யோகாதிபதி குரு, அவயோக நட்சத்திரம் உத்திராடம், அவயோகி சூரியன். காலை 5:20 வரைக்கும் வணிசை சூரியன், அதன் பின்பு மாலை 5 மணி வரைக்கும் பத்திரை கேது, அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். அதிகாலை 7:20 வரைக்கும் ஒரு பொன்னான நேரம் இருக்கிறது. ஏன்னா யோகாதிபதி நட்சத்திரமாக திருவாதிரையின் புள்ளி இருக்கிறது. அப்பொழுது திருவாதிரை நட்சத்திரமும் இருக்கிறது, ஆருத்ராவும் இருக்கிறது. 13ஆம் தேதி அதிகாலை நீங்கள் வந்து 5 மணியிலிருந்து அந்த 7 மணிக்குள்ளே சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளமாக மாறும். அழமையான போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி அப்படின்னா. பழையன கழிதல் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பழசு போட்டெலாம் தூக்கி போட்டு எரிக்கிறதுலாம் கிடையாது. அப்படிலாம் எரிக்கிற மாதிரி தான் பழைய நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் எரித்து விட்டு வந்து விட்டோம். நம் வீட்டில் பயன்படுத்தப்படாத பொருட்கள் இருக்கிறது. தேவையில்லாத இந்த உடஞ்ச பொருள்லாம் போட்டு வச்சுருப்போம். தேவையில்லாத அந்த பொருளை பயன்படுத்தியிருக்க மாட்டோம். நம்ம ஆசைக்கு தானே வாங்கிக்கிறோம். ஓஷோ சொன்ன மாதிரி உடலுக்கு தேவை என்றால் ஒரு மனைவி, மனதிற்கு தேவை என்றால் இந்த உலகமே பத்தாதும் பாரு ஓஷோ. அந்த மாதிரி நம் தேவை என்னவோ பொருள், நம்ம தேவைக்கு பயன்படுத்துகிற பொருள் சின்ன கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து கச்ச நிறைய வாங்கி வச்சு தேவையில்லாத பொருட்கள், இந்த பழைய சீமாறு, பழைய செருப்பு, இந்த பழைய நகைவெட்டி உடஞ்சி போயிருக்கோம், அதை அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. அதே போல் பழைய உடைந்த பாத்திரங்கள்,
தேவையில்லாத கண்ணாடிகள், உடைந்த கண்ணாடிகள், சாமி படங்கள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருந்தால் இதை வீட்டை க்ளீன் பண்ணும் பொழுது அதை எடுத்து கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் அப்புறப்படுத்திடுங்க. எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாமல் வீட்டில் வைத்திருக்காதீர்கள். பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மட்டுமே வீட்டில் வைத்திருங்கள். இதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் பயன்படவே மாட்டேங்கிறாரு சாமின்னு கீழே போய் கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, சரியா? அதனால் எந்த வேலை சொன்னாலும் செய்யவே மாட்டேன், சும்மாவே இருக்கார் சாமி, அவர் வீட்டில் வச்சுருக்கிறதா வேணாமான்னு கீழே போய் கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. அதனால் வீட்டில் தேவையில்லாத உடைந்த பொருட்கள் இருந்தால், எங்கள் மாமியார் ரொம்ப நாளாக வீட்டில் சும்மா தான் சாமி இருக்காங்க அப்படின்னும் போய் கமெண்ட் பண்ணக்கூடாது, சரியா? அது அப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்புறமேல அடுத்த வீடியோவில் யாருன்னு சொல்லுவேன், யார் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லுவேன். அதனால் வீட்டில் பொருட்கள் மட்டும்தான், மனிதர்களை எடுத்துக்கக்கூடாது. பொருட்களை கொண்டு போய் கரெக்டாக தேவையில்லாத பொருட்களை கொண்டு போய் அப்புறப்படுத்திட்டு தேவையான பொருட்களை வீட்டுக்கு வையுங்க, தேவையான பொருட்களை வீட்டுக்கு வாங்குங்க. இதில் மிக முக்கியமாக ஏதாவது மயிலிறகு, நம்ம ஏற்கனவே இந்த வீடியோக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் நட்சத்திரங்களுக்கு, அதில் புல்லாங்குழல் அல்லது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான பறவைகளுடைய ஃபோட்டோ, இல்லை புதிய மரக்கன்றுகள், உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மரம் சொல்லிட்டு வர்றேன், அந்த மாதிரி மரக்கன்றுகள் இல்லை பூச்செடிகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீட்டுக்கு வாங்கி வைங்க. கொண்டு போய் எரிக்கிறேன்னு சொல்லி கார்பன் டை ஆக்சைடை கிளப்பி விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோடு இயற்கையாக ஒத்துப்போங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய கசப்பான நினைவுகளை தூக்கி வெளியில் போட்டுட்டு புதிய நல்ல எண்ணங்களை உள்ளுக்குள்ளே வைத்து கொள்ளுங்கள். நாம் மார்கழி மாத நிறைவுக்கு வந்து விட்டோம். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். காகம் படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது. அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில்.
முதல் 2 ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கலோ பொங்கல், பொங்கலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.